இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாழ்க்கை நிலையானது இல்லை. ஒரு ஒரு நம்ம ஒரு லாஞ்சில் இருக்க மாதிரி ஒரு ஏர்போர்ட் லாஞ்சில் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போறோம்ல அது மாதிரி ஒரு டிரான்சிட் தான் நினைக்கிறேன். அந்த டிரான்சிட் நினைக்கும் போது நமக்கு லைட் ஆயிடும். சரி நம்ம தொல்லைகளும் ஜாஸ்தி இருக்காது, பர்மனண்டா இருக்காது, நமக்கு நல்லதும் பர்மனண்டா இருக்காது. வயசுல எங்க அப்பா இருந்துட்டாரு தெரியும், அப்புறம் எங்க பாட்டி இருந்துட்டாங்க, அப்புறம் நான் ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தேன், நாய் இருந்துச்சு, எல்லாமே போன உடனே அப்புறம் நினைச்சா எதுவுமே நிலையானது இல்லை. ஸோ நம்ம வந்து பண்ற ஒரு எந்த இன்டென்ஷன்ல போறோமோ மியூசிக்கோ லவ்வோ அதை கடைசி வரைக்கும் எப்படி தக்க வைக்கணும்னு சொல்றேன். ஓகே. ஸோ தொடர்ச்சியான இழப்புகள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை சின்ன வயசுலேயே கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? பட் ஸ்டில் ஹவு டிட் யூ ஹேண்டில் தட்? ஏன்னா நீங்க மியூசிக்குள்ள உள்ள வந்தது யங் ஏஜ், இப்போ நாங்கள் அதை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பேசுறோம். எது பிடிச்சாலும் அது வந்து நம்ம கிட்ட போயிடுது இல்லையா? லைக் சப்போஸ் சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு எப்போ வரும் வெயிட் பண்ணும்போது அது வரவே வரல. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ரென் செஷன் வந்த உடனே அதை நெக்ஸ்ட் டே மார்னிங்ல லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு கடவுளா பார்த்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காருன்னு தெரியல. ஸோ ஃபேஸ் பண்ணி பாரு அப்படின்னு. யா எக்ஸாக்ட்லி. இது மாதிரி இதுதான் வாழ்க்கை. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நீ வந்து தள்ளி இருக்கும்போது ஐ திங்க் எவ்ரிதிங்